அந்த ஒரு தனிநபர் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ள போய் சுதந்திரமா இப்படி எல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு பின்னணியில அண்ணா பல்கலைக்கழகத்துல அது சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு முக்கிய நபர், அவர் யாரா வேணா இருக்கலாம், எந்த உயர் பதவியில இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சாதாரண பதவியில இருக்கலாம். நாங்க படத்துல அது ஒரு வார்டனா காட்டியிருப்போம், ஒரு ப்ரொஃபஸரா காட்டியிருப்போம், வைஸ் சான்சலராகவே காட்டியிருப்பேன். ஆனா நான் நடந்ததை நான் கலெக்ட் பண்ணி தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி இந்த வழக்கிலையும் யாரோ ஒரு முக்கியமான நபர், அவரோட தூண்டுதல் இருக்கு. அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது என்னோட சந்தேகம். ஸோ காவல்துறையினர் இது நான் ஏன் இப்போ உங்ககிட்ட இதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட படம் கடைசியா பகாசுரன் படத்துல நான் இப்ப என்ன நடந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு அதை அப்படியே நான் காட்சிப்படுத்தி இருந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படியாப்பட்ட விஷயங்கள் சமீப காலமா, அதாவது இந்த மொபைல் விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதை இந்த பெற்றோர்களுக்கும் இந்த கல்லூரி மாணவிகளுக்கும் சொல்லணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பகாசுரன். ஆனா படம் வெளியானப்ப அது இவர் கல்லூரிகளுக்கே பெண்களை படிக்க போக கூடாது சொல்றாரு, பிற்போக்கு தங்கத்தை புகுத்த பாக்குறாருன்னு இதே ஊடகங்கள் தான் அன்னைக்கு அந்த படத்தை மக்கள் கிட்ட தவறா பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அந்த படத்துல சொன்ன அந்த காட்சி அப்படியே நடந்திருக்கு. இந்த பெண் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி, ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவனோட இவங்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. இரவு நேரங்கள்ல இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு இல்லைன்னா காதல் அது மாதிரி எதுவும் இருந்திருக்காது. இது கரெக்டா தெரியல, நம்ம அந்த பொண்ணை தவறா சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அவங்க ஒரு மறைவான பகுதியில, ஒதுக்குப்புறமான பகுதியில 2 பேரும் தனிமையில சந்திச்சிருக்காங்க. இத ஞானசேகரன் என்ற நபர் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த நெருக்கத்தை படம் பிடிச்சு இதை நான் உங்க அப்பா கிட்ட, அந்த பொண்ணோட அப்பாக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன், உங்க அப்பா கிட்ட அதை காட்டிடுவேன், காலேஜோட ப்ரொஃபஸர் கிட்ட, பிரின்சிபல்ஸ் கிட்ட, வைஸ் சேர்மேன் கிட்ட நான் அதை காட்டி உங்களை கல்லூரியில இருந்து இடைநீக்கம் செய்ய சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணை தன்னோட சம்மதிக்க சொன்னதாகவும், அந்த பொண்ணு மறுத்ததுக்கு அந்த பையனை போட்டு அடிச்சு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க இது இப்ப வழக்கா பதிவாயிருக்கு. ரொம்ப தீவிரமா அந்த ஞானசேகரனை விசாரிச்சு இதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும். இது மூலயமா பெற்றோர்கள் இது மிகப்பெரிய விழிப்புணர்வு எடுத்து உங்க பெண்களுக்கு தயவு செய்து அட்வைஸ் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு மொபைல் உலகம் எங்க எது செஞ்சாலும் அது அவங்களுக்கு எதிராக தான் போய் சேரும். ஸோ இது சொல்லணும். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ இப்ப போடுறது காரணம், நான் காலர் தூக்கி விட்டு நான் தான் இது முன்னாடி பண்ணேன், இப்பதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல, மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு சொல்றதுக்காக தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா. நம்ம திரௌபதியில ஒரு சொல்யூஷன் சொல்லி